அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய தினத்திலே ஃபகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் இன்றைய தினத்திலே ஓதப்பட்டது. இதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு விஷயத்தை தான் தீர்ப்பளித்து விட்டதாக சொல்வான். அதிலே முக்கியமாக என்னை மாத்திரம் வணங்க வேண்டும், அதற்கு அடுத்ததாக பெற்றோர்களுக்கு உபகாரம் நன்மைகள் செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவார். உங்களுடைய பெற்றோர்கள் தாய் தந்தர்கள் வயதாகிவிட்டால் அவர்களை ஸ்ரீ என்பதாக கூட நீங்கள் அதட்டி விடாதீர்கள், அவர்களிடத்திலே கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு பேசுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்வான். அது மாத்திரமல்ல, அவர்களுக்காக நீங்கள் என்னிடத்திலே துஆ செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காண்பிப்பார். இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய 3 விஷயங்கள்: ஒன்று, பெற்றோர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது; இரண்டாவது, பெற்றோர்களை அரவணைக்க வேண்டும்; மூன்றாவது, அவர்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். இந்த 3 விஷயங்கள் நாம் செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு உபதேசம் செய்கின்றான் என்று சொன்னால், பெற்றோர்களை உதாசீனப்படுத்தினால் என்ன நடக்கும்? அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பெற்றோர்களை துன்புறுத்துபவன் தான் விரும்பிய எந்த வேண்டுமென்றாலும் எப்படி வேண்டுமென்றாலும் தன்னுடைய பெற்றோர்களை துன்புறுத்திக் கொள்ளட்டும். அப்படி துன்புறுத்திக் கொள்பவர்கள், பெற்றோர்களை துன்புறுத்தக்கூடியவர்கள் சொர்க்கத்திலே நுழைய மாட்டார்கள் என்பதாக சொன்னார்கள். அதே போல பெற்றோர்களுக்கு யார் பணிவிடை செய்கிறார்களோ அவர்கள் தான் விரும்பிய எந்த பணிவிடை வேண்டுமென்றாலும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்யட்டும், அவர்கள் நரகத்தில் ஒரு காலமும் நுழைய மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார். அதே போல மெம்பர் படியில ஏறி அருமைநாயகம் ஒரு நேரத்தில் துஆ செய்த பொழுது, யார் தாய் தந்தையர்கள் முதுமையடைந்த தாய் தந்தையரை பெற்றுக் கொண்டார்களோ, இருவர்களோ அல்லது இருவரில் ஒருவரோ, யார் அவர்களை அடைந்து பணிவிடை செய்யவில்லையோ, பணிவிடை செய்து சொர்க்கத்தை அடையவில்லையோ, அவர்கள் மரணித்தால் நரகத்திலே நுழைந்தால் அல்லாஹ் அவரை தூரமாக்கட்டும் என்பதாக சொல்லி அருமை நாயகம் துஆ செய்து ஆமீன் என்பார்கள் என்கின்ற விஷயங்களை நாம் ஹதீஸிலே பார்க்கின்ற பொழுது, பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க முடியும். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாரு, யா ரசூலல்லாஹ், பெற்றோர்களுக்கு அவருடைய பிள்ளைகள் மீது உள்ள உரிமை என்ன என்பதாக கேட்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாய் தந்தையர்கள் இருவர்களும் உனக்கு சொர்க்கமாகவும் இருக்கிறாங்க, நரகமாகவும் இருக்கிறாங்க. நீ அவர்களை பாதுகாத்து கண்ணியப்படுத்தினால் அவர்கள் இருவர்களும் உனக்கு சொர்க்கமாக இருப்பார்கள். அவர்களை நீ கவனிக்காமல் விட்டுவிட்டால், அவர்களை கண்ணியப்படுத்தாமல் விட்டுவிட்டால் அவர்கள் இருவர்களும் உனக்கு நரகம் ஆவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சொல்வான், அனிஷ்குர்லி வலிவாலிதை, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், அதே போல உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்வான். அதே போல அல்லாஹ் யாருக்குமே ஏதாவது பாவம் செஞ்ச உடனே தண்டனை கொடுத்துருவான். ஆனால் ஒரு சில நேரங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் நாடிய பாவங்களுக்காக வேண்டி மறுமை நாள் வரை நீட்டி வச்சிருப்பான். ஒரு சில பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்காக வேண்டியே ஒரு சில நேரங்கள் தாமதித்து வைத்திருப்பான். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெற்றோர்களை புண்படுத்தக்கூடிய அந்த துன்பம் தரக்கூடிய பாவத்திற்கு நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்குரிய தண்டனையை மரணத்திற்கு முன்பதாகவே கொடுத்து விடுவான். அதாவது இந்த உலகத்திலேயே கொடுத்து விடுவானாம். நாம் பார்ப்போம், ஒரு சிலர்கள் தாய் தந்தையர்கள் கவனிக்காமல் விட்டவர்கள் இந்த துன்யாவிலேயே நாம் பார்ப்போம், அவர்களுடைய இழிவுத்தன்மையை அல்லாஹ் வெளிப்படுத்தி அவர்களை கேவலப்படுத்துவான் என்பதை நாம் பார்க்க முடியும். ஆக நாம் பெற்றோர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அருமைநாயகம் சொல்வார்கள், 3 நபர்கள் சொர்க்கத்திலே நுழையவே மாட்டார்கள் என்பதாக. முதல்ல சொன்னது பெற்றோர்களை துன்புறுத்தக்கூடியவர்கள். முதல்ல பெற்றோர்களை துன்புறுத்தக்கூடியவர்கள் சொர்க்கத்திலே நுழையவே மாட்டார்கள் என்பதாக சொன்னார்கள். இரண்டாவதாக தையூஸ் நுழைய மாட்டான் என்பதாக சொன்னார்கள். தையூஸ் சொன்னா தன்னுடைய குடும்ப பெண்கள், மனைவியோ அல்லது தாயோ சகோதரியோ யாராவது ஒரு பெண் ஒழுக்க கேட்டிலே இருக்கின்றார் என்று சொன்னால் அதை கண்டுக்காமல் விட்டுறது. அப்படி விடக்கூடியவர்கள் சொர்க்கத்திலே நுழைய மாட்டார்கள் என்பதாக அருமைநாயகம் சொல்கிறார்கள். மூன்றாவதாக ஆண்களை போல பாவனை செய்யக்கூடிய பெண்களும் சொர்க்கத்திலே நுழைய முடியாது என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக பெரும் பாவங்களிலேயே பெரிய பாவங்களிலேயே ஒன்று
அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு முதல்ல சொன்னாங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார். இரண்டாவதாக அருமைநாயகம் சொன்ன செய்தி, பெற்றோர்களை யார் துன்புறுத்துகிறார்களோ, ஹுக்கூக்குல் வாலிதைன் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்களை கவனிப்பதை விட்டுவிட்டு யார் துன்புறுத்துகிறார்களோ அவர்கள் தான் பெரும் பாவத்தாளி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாம் பார்க்க முடியும். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு நேரத்தில் சொன்னார்கள், தாய் தந்தையர்களை கவனிப்பவர்களை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுவன செய்தியை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்கிற விஷயத்தை அருமைநாயகம் நமக்கு சொல்லி தருவார்கள். நம்முடைய தாய் ஒரு உபதேசம் செய்தாங்கன்னு சொன்னா அதை உதாசீனப்படுத்தினால் நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? ஒரு முறை ஒரு கிராமத்திலே அவ்வாம் இப்னு ஹவ்ஸப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்கியிருந்தார்கள். அப்ப அதுக்கு பக்கத்துல ஒரு மையவாடி, அந்த மையவாடியில ஜனாசாக்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய மைதானம். ஒரு நாள் அசர் தொழுகைக்கு பிறகு அங்கு இருக்கக்கூடிய ஒரு கல்லறை பிளந்து அதிலிருந்து ஒரு மனிதர் வெளியே வருகிறார். வந்த அந்த மனிதன் அவருடைய தலை கழுத்திலிருந்து தலை மாத்திரம் கழுதை போல இருக்கிறது. அவருடைய உடல் மனிதன் உருவத்திலே இருக்கிறது. எழுந்து அந்த கபரிலிருந்து வெளியே வந்தவன் கழுதையை போல 3 முறை கத்துகிறான், கணைக்கிறான். பிறகு அந்த கல்லறை மூடிக்கொண்டது, அவன் உள்ளே போய்விட்டான். இதை பார்த்துட்டு அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு மூதாட்டி ஒருத்தவங்க கம்பளிய சுத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதையும் பார்க்கிறாங்க. என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அந்த பெண்மணி யார் என்பதாக விசாரித்த பொழுது அவர்கள் அறிந்து கொண்டார்கள், அந்த கல்லறையிலிருந்து வெளியே வந்த மனிதன் அவனுடைய தாய் தான் அந்த பெண்மணி. அவருடைய தாய் தான் அந்த பெண்மணி. இந்த கபரிலிருந்து வெளியே வந்தவன் கழுதையினுடைய தலையை போல இருந்த அந்த மனிதன் இந்த உலகத்துல இருக்கின்ற பொழுது எப்ப பார்த்தாலும் தண்ணி மது அறிந்து கொண்டே இருப்பாரா. அப்ப அவங்க அம்மா சொல்லுவாங்களா, எப்பா அல்லாஹுக்கு பயந்துக்கோ, எவ்வளவு காலம் நீ இப்படி மதுவை குடிச்சுக்கிட்டே இருப்ப, இது ஹராம்ல குடிக்க கூடாது என்பதாக தடுத்தாலும் தாயை பார்த்து அவர் சொன்னானா, எப்ப பார்த்தாலும் கழுத மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிற என்பதாக தாயை பார்த்து அந்த மனிதன் சொன்னானா. பிறகு அவன் ஒரு நாள் அசருடைய நேரத்தில மரணம் அடைந்தான், மௌத்தானான். அன்று முதல் இன்று வரை தினந்தோறும் அசரு தொழுகைக்கு பிறகு அவனுடைய கல்லறை பிளக்கிறது. அவன் வெளியே வந்து கழுதையினுடைய தலையை போல இருக்கக்கூடிய அவன் வெளியே வந்து கழுதையை போல கத்திவிட்டு மீண்டும் கல்லறைக்குள் செல்கிறான். இது தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது, அதை நான் பார்த்தேன் என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாயினுடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தினால் கிடைக்கக்கூடிய தண்டனையை சொல்லி தருகிறார்கள். ஆனா நம்ம தாய் தந்தையை அரவணைத்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு நம்முடைய கண்ணியத்தை உயர்த்துறான் பாருங்க. ஒரு மனிதர் அபூ இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல வந்து சொல்றாங்க, உங்களை நான் நேற்று கனவுல பார்த்தேன், அந்த கனவுல உங்களுடைய தாடி முழுவதுமாக வைரங்களும் மாணிக்கங்களும் மின்னிக்கிட்டு இருந்துச்சு, அப்படி அலங்கரிக்கப்பட்டதாக நான் பார்த்தேன்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அபூ இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களா, நீங்க பார்த்தது உண்மைதான் அப்படின்னாங்களாம். ஏன்னு சொன்னா, நேற்று நைட்டு நான் உறங்க செல்வதற்கு முன்னால் படுக்கிறதுக்கு முன்னால எங்க அம்மாவனுடைய கால்களை அமுக்கிட்டு இருந்தேன். அப்ப எங்க அம்மாவுடைய அந்த கால் பாதத்தினுடைய அடிப்பாகத்துல என்னுடைய தாடியை கொண்டு நான் என்ன செஞ்சேன், அப்படியே தடவி தடவி எங்க அம்மாவுடைய கால் பாதத்தை வருடி விட்டு அவர்களுக்கு நான் பணிவிடை செய்தேன். அதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை இந்த அளவிற்கு கண்ணியத்தோடு உயர்த்திருக்கிறான் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாயை இந்த துன்யாவிலே நாம் கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் மறுமையிலே எந்த அளவிற்கு சிறப்பை கொடுக்கின்றான் என்பதை பாருங்கள். வாழும் போதே அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருவாங்க. அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, நான் சோனத்திலே நுழைந்த பொழுது அங்கே குர்ஆன் ஓதக்கூடிய சத்தத்தை கேட்டேன். அப்ப இது யார் குர்ஆன் ஓதுறான்னு சொல்லி கேட்கும் பொழுது வானவர்கள் மலக்குமார்கள் சொன்னாங்களா, ஹாரிஸா இப்னு நுஅமான் என்பதாக சொன்னார்களாம். இது குறிப்பிட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, பணிவிடை அதாவது நன்மை என்பது இதுதான், பணிவிடை என்பது இதுதான், பணிவிடை என்பது இதுதான் என்பதாக 3 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்களா, இந்த ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாய்க்கு அதிகமாக பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை சொர்க்கத்திலே குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்தை வழங்கி இருக்கின்றான் என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்று சொன்னால் அந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாய் தந்தையர்களை பெற்றோர்களை கவனிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்ந்த தரஜாவை அந்தஸ்தை வழங்குகிறான் என்பதை நான் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல,
ஒரு முறை மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ் சொர்க்கத்தோடு என்னோடு இருக்கக்கூடிய தோழர் யார் என்பதாக கேட்கிறான். அப்ப அல்லாஹ் சொன்னா, ஒரு இடத்தை சுற்றி காமிட்டு சொன்னான், ஒரு கசாப்பு கடைக்காரர் இருக்கிறார், ஆடு மாடு அறுக்கக்கூடிய கசாப்பு கடைக்காரர், அவர் தான் உங்களோடு சொர்க்கத்தில் இருப்பார் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்க போறாங்க. அவர் என்ன செய்யறாருன்னு பாக்குறாங்க. அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் பக்கத்துல ஒரு கூடை இருக்குது, கூடையில வெயிட்டா கனமா இருக்குது ஏதோ, அந்த கூடையை தூக்கிட்டே வீட்டுக்கு போறாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் கூடையே போறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் மூசா நபிங்கிறது அவருக்கு தெரியாது. அப்ப அவர் என்ன செய்யறாரு, வீட்டுல போய் இவங்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட வந்தோடனே அவங்களுக்கும் உணவு கொடுக்கறாரு. கொடுத்துட்டு அப்புறம் அவரும் சாப்பிடுறாரு. சாப்பிட்டுட்டு கூடைக்குள்ள ஏதோ 2 வாய் ஊட்டுற மாதிரி இவங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு எந்திரிச்சு கதவு தட்டக்கூடிய சத்தம் கேட்டவொடனே அந்த இளைஞர் வேகமா போய் கதவு திறக்க போயிட்டாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கூடைக்குள்ள எட்டி பாக்குறாங்க. ஏதோ கைய சோத்தை கொண்டு உள்ள போட்டார சொல்லி உள்ள எட்டி பாக்குறாங்க. உள்ள 2 இறக்கைகள் இல்லாத பறவை குஞ்சுகளை போல கூனிய வண்ணம் வயது முதிர்ந்த மூதாட்டியும் வயது முதிர்ந்த ஒரு முதியவரும் உள்ள அந்த கூடைக்குள்ள இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை பார்க்கிறார்கள். பார்த்த உடனே அவங்க 2 பேரும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு என்ன செஞ்சாங்களாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து, உங்களை கொண்டு நான் சாட்சி சொல்லுகிறேன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற வார்த்தையை சொல்லக்கூடிய அந்த தாரக மந்திரத்தை அன்னக ரசூலுல்லாஹ் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாமை நபியாக ஏற்றுக்கொண்டு 2 பேரும் சொல்லிட்டு மறு செகண்ட் மௌத்தா போயிட்டாங்க, ஷஹாதத் ஆயிட்டாங்க. அவங்க 2 பேருமே மரணம் அடைஞ்சிட்டாங்க. அந்த இளைஞர் வேகமாக வந்து உள்ள வந்து எட்டி பார்க்கிறாரு. 2 பேருமே மௌத்தா இருக்கிறாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கையை பிடித்து முத்தமிட்டவராக அந்த இளைஞர் என்ன செய்யறாரு சொன்னாராம், நீங்க தானே மூசா நபி என்பதாக கேட்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, எப்படி நான் தான் மூசா என்பதாக உங்களுக்கு எப்படி தெரியும் என்பதாக கேட்கிற பொழுது அந்த மனிதர் சொன்னாரா, இந்த கூடத்துல நீங்க பாத்தீங்களே, இந்த முதியவரும் இந்த மூதாட்டியும் என்னுடைய தாய் தந்தையர்கள், பெற்றோர்கள். அவர்கள் முதுமை அடைந்து விட்டதால் அவங்க கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் தான் கடைக்கு வரும்போது தூக்கிட்டு வந்துடுவேன், வீட்டுக்கு போகும்போது திரும்ப கூட்டு போய் அவங்களுக்கு தேவையானதை நான் செய்வேன். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, எப்பவுமே அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, யா அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் பாக்குற வரைக்கும் எங்க 2 பேருக்கும் மௌத்த கொடுத்தாதன்னு சொல்லி அவங்க துஆ செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இப்போ பார்த்துட்டு மௌத்தாயிட்டாங்க, அப்ப நீங்க தானே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்பதாக நான் கண்டுபிடித்தேன் என்பதாக சொன்னார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இருவர்களை கொண்டு இந்த சிறுவருக்கு, இந்த இளைஞருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி சொர்க்கத்தை கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நற்செய்தியை பெற்றுக்கொள், நீதான் சொர்க்கத்திலே என்னோடு இருப்பாய், என்னுடைய தோழன் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் என்று சொன்னார். பெற்றோர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுதே நாம் எல்லாம் கவனிக்காம அப்படியே விட்டுறோம். அவர்களை கவனித்து பணிவிடை செய்து சொர்க்கம் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.